பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குர்ஆனுடைய ஒரு சுருக்கமான விரிவுரைகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சூரா, முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. இதில் 7 ஆயத்துகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனுடைய அடிப்படை சில சூறாக்களை பற்றியாவது அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொழுகையில் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கனால இப்போ அந்த வகையில் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது, இதற்கு பல பெயர்கள் இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் வாஃபியா, சூரத்து ஷிஃபா என்று பல பெயர்கள் இருக்குது. அதனுடைய கருத்துக்கு தக்கவாறு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ் திருமறையில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்வான், சபஉல் மசானி, திரும்ப ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துகள் என்று அல்லாஹ் இந்த சூறாவை எல்லாம் சொல்லி காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவில் எல்லாவற்றிற்குமான ஷிஃபா, நிவாரணம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதற்கு பல சிறப்புகள் ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். இப்போ இதனுடைய விளக்கம், இதனுடைய கருத்து, இதனுடைய பொருள் என்ன? பிஸ்மில்லா, அல்லாவின் பெயரை கொண்டு, அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்று நாம் மறைமுகமாக வைத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது ஆயத்து அல்ஹம்து, எல்லா புகழும். இந்த அல் வந்தாலே எல்லா புகழும் லில்லாஹி, அல்லாவிற்கு உரித்தானது. அல்ஹம்து லில்லாஹினா எல்லா புகழும் அல்லாவுக்கே உரித்தானது. ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகிய. ரப் என்றால் இறைவன், எஜமானன், வளர்ப்பவன் என்று அர்த்தம். ஆலமீன் அகிலத்தின், அதில் எல்லா படைப்புகளையும் உட்கொள்ளும். அகிலத்தின் இறைவனாகிய, அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பதுதான் முதல் வசனத்தினுடைய கருத்து. இந்த அல்ஹம்துலில்லாங்கிற வார்த்தை இருக்குது, அல்லாவுக்கு மிக பிடித்தமான ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அடியான் ஒரு கவலம் சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லா சொன்னால் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அடியான் ஒரு மிடர் தண்ணீர் குடித்து விட்டு அல்ஹம்துலில்லா சொன்னால் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய கருத்து என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுடைய கருத்து என்ன? அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும். இரண்டாவது ஆயத்து அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன். அர் ரஹ்மான்ங்கிற வார்த்தை இருக்குது, அல்லாவை தவிர யாருக்கும் பொருத்தமில்லாத வார்த்தை. அடியார்கள் ரஹ்மான் என்று பேர் வைக்கக்கூடாது. மாறாக முன்னாடி அப்து என்ற வார்த்தையை சேர்த்து வைக்கலாம், அப்துர் ரஹ்மான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த அர் ரஹ்மான் என்பது அல்லாவுக்கு மட்டுமே உரித்தான பண்பு பெயர் சொல் என்று சொல்வார்கள். அல்லாஹ் பல இடங்களில் இந்த ரஹ்மானை பற்றி சொல்வான். சூரா ரஹ்மானில் ஆரம்பத்திலே அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். இப்போ அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். இப்போ ரெண்டுமே ரஹ்மத், இரக்க குணத்தை தான் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன? அர் ரஹ்மான் என்பது இரக்கமானவன் தான். ஆனால் இந்த இரக்கம் என்பது எல்லா படைப்புகளின் மீதும் உள்ளடக்கிய ரஹ்மத், இரக்க குணம். அர் ரஹீம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்வார்கள் நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள். ரஹீம் என்று சொன்னால் குறிப்பாக அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், ரஹ்மத் காட்டுவான் நாளை மறுமை நாளில் அடியார்களின் மீது. குறிப்பாக முஸ்லீம், அல்லாவை நம்பிய ஈமான் கொண்ட அடியார்களின் மீது அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத் இருக்கும். அதற்கு பெயர்தான், அதற்குண்டான பண்பு பெயர்ச்சொல் தான் அர் ரஹீம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து 100 பகுதி இருக்குது. அதில் ஒரு பகுதியைத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரு பகுதியின் மூலமாகத்தான் அடியார்கள் தங்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டிக் கொள்ளுகிறார்கள். மீதி 99 ரஹ்மத்தை
பகுதியை அல்லாஹ் தன்னிடம் வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். 3வது ஆயத்து மாலிக். மாலிக்கி அப்படின்னு சொன்னால் அரசன், நீதிபதி. மாலிக் என்று சொன்னாலே கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளை கட்டுப்பாட்டு வைப்பவருக்கு மாலிக்குங்கிற வார்த்தை பயன்படுத்தும். யௌமித்தீன், யௌமித்தீன் அப்படின்னால் கூலி கொடுக்கும் நாள். அடியான் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கூலி கொடுப்பதற்காக வேண்டி நாளை வைக்கல. நாளை மறுமை நாள்தான், அந்த ஆகரத்துடைய நாள்தான் அடியான் செய்யக்கூடிய நல்லதுக்கு நல்ல கூலியும் கெட்டதற்கு தண்டனையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த யௌமித்தீன் மறுமை நாளில் கூலி கொடுக்கக்கூடிய நாளின் அதிபதி அல்லாஹ் தான். மாலிகி யௌமித்தீன், கூலி கொடுக்கக்கூடிய நாளின் அரசன், நீதிபதி எல்லாமே அல்லாஹ் தான். இப்போ இது முழுக்க இந்த ரப்பில் ஆலமீன், அதிலிருந்து அல்லாவை பற்றி லில்லாவோடு சேர்த்து இந்த ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் இர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் எல்லாமே அல்லாவை பற்றி உண்டான இன்ட்ரோடக்ஷன் தான் வருது. அப்போ எப்படி சொல்லும் போது அரசனாகிய, இரக்கமானவனாகிய, இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லான். இப்போ முதல்ல அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தான்னு சொல்லிட்டு அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் இரட்சகன், அவன் இரக்கமானவன், அவன் விசாரணை செய்பவன் என்ற அழகான தன்மைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.